அனைவருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில இருக்கிற தொட்டிகள்ல இருக்கிற மண்ண வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவ மாத்தணும்? ஒவ்வொரு சீசனும் மாத்தணுமா? இல்ல வந்து மாத்தாமலே வச்சுக்கலாமா? அப்படின்ட்டுலாம் நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அவங்களுக்காக இந்த வீடியோ. வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மாடி தோட்டத்தில வந்து காய்கறி, பூச்செடிகள், அப்புறம் வந்து பழ மரங்கள் இதெல்லாம் கூட நட்டு வைக்கலாம். அப்படி இருக்கும்போது பூச்செடிகள பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துக்கு அந்த பூச்செடிகள்லாம் அப்படியே இருக்கும். மல்லிகை, ரோஜா அப்படின்னா இன்னும் கூட அதிக வருஷத்துக்கு இருக்கும். ஆனா காய்கறி செடிகள், செடி வகைகள், அப்புறம் கொடி வகைகள்லாம் நம்ம போடுவோம். அதுக்கெல்லாம் வந்து முக்கால்வாசி வந்து எல்லா செடிகளுமே வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளாரயே வந்து அதோடைய சீசன் முடிஞ்சிரும். 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட இலைகள்லாம் பழுத்து கொஞ்சம் கொஞ்சமா காய்ப்பு திறன்லாம் குறைஞ்சு செடி வந்து காய ஆரம்பிச்சுரும். இதுதான் ஒரு சீசன் அப்படின்னு சொல்றது. இதில வந்து கத்தரியும், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமானது. இது வந்து நம்ம முறையா பராமரிச்சோம் அப்படின்னா, 2 வருஷம் வரைக்கும் கூட நம்ம ஒரே தொட்டியில வச்சு வளர்க்கலாம். சாதாரணமா கொடி வகைகள், அப்புறம் வந்து வெண்டைக்காய், கொத்தவரைங்காய் இந்த மாரி வந்து காய்கறி வகைகள் இது எல்லாமே வந்து 3, 4 மாசத்துல எல்லாமே முடிஞ்சிரும். காய்ச்சி முடிச்சிரும். அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து மண்ண வந்து மாத்தணுமா? அப்படின்னு நெறைய பேர் சந்தேகப்படுவாங்க. ஃபுல்லா மண்ண எடுத்துட்டு புது மண் போட்டு வைக்கணுமா? அப்பதான் வருமா? அப்படின்ட்டு நெறைய டவுட் இருக்கும். அதுபோல வந்து முழுசா மண்ணெல்லாம் எடுத்துட்டு மாத்துறதுன்றது ஒரு பெரிய சிரமமான வேலையா இருக்கும். அப்படி மாத்த வேண்டியதில்ல. குறைச்சலா 2லேருந்து 3 வருஷம் கூட நம்ம வந்து மண்ண மாத்தாமலே வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம வந்து அதுக்கு மண்ணுக்கு உண்டான சத்துக்கள எப்படி குடுக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சாதாரணமா வந்து நம்ம வந்து உரங்கள்லாம் குடுத்து மண்ணெல்லாம் தயார் பண்ணுவோம். நெறைய தொழு உரம் அதெல்லாம் போட்டு. ஆனா ஒரு சீசன்லேயே வந்து மேக்ஸிமம் சத்துக்கள் எல்லாமே வந்து செடிகள் வந்து எடுத்துரும். அது இல்லாம மழை பெய்யும்போதும், நாம தண்ணி ஊத்தும்போதும் சத்துக்கள் வந்து தண்ணீல கலந்து அது வேஸ்ட்டா வெளியில போயிடும். அப்போ ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, செடியில வந்து மண்ணுல வந்து சத்துக்களே இருக்காது. கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் இருக்கும். அதில நம்ம வந்து செடிகள வைக்கிறது ரொம்ப அவ்வளவா நல்லது கிடையாது. அதில வந்து ரொம்ப நல்லா வளரவும் செய்யாது. அதனால நம்ம ஒரு தடவ அந்த செடியெல்லாம் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு அப்படின்னா, அதோட வேரோட அதெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்து போட்டுட்டு, மண்ண நல்லா வந்து கிளறி விடணுங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 அடி அளவுக்கு. மேலோட்டமா இல்லாம, நல்லா ஆழமா மண்ண வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த க்ரோ பேக்கோ, இல்ல தொட்டியில வச்சிருக்கிறதோ, இல்ல பிளாஸ்டிக் பக்கெட்ல இருக்கிற மண்ணையோ, நல்லா இது மாதிரி பெரட்டி விடணும். அப்பதான் மண் வந்து நல்லா தளர்வாகும். எப்படியும் வந்து மேல இருக்க மண்ணு தளர்வா தெரிஞ்சாலும், அடியில வந்து இறுகி போயிருக்கும். அத நீங்க நல்லா கிளறி விடும்போதே தெரியும். அந்த மாரி இறுகி இருக்கிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. பழைய வேர்கள், ஏதாவது குச்சி, கல்லு இந்த மாரி தேவையில்லாதது இருந்துச்சு, களைச்செடிகள் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மண்ண நல்லா கிளறி விட்டுருங்க. பழைய செடிகள பிடுங்குனதுக்கப்புறம் மண்ணுல வந்து தண்ணி ஊத்தாம ரொம்ப ட்ரையா ஆக விடக்கூடாதுங்க. மண்ணு வந்து லேசா தண்ணி தெளிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தொட்டிய வந்து ரொம்ப ட்ரை ஆக செடி தான் இல்லையே தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம தொட்டியில வந்து அடிப்பகுதியில மண்புழுக்களோ, நுண்ணுயிர்களோ நெறையா இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப வறண்டு போயிடுச்சு, தண்ணி இல்லாம காஞ்சு போயிடுச்சு மண் அப்படின்னா, அதெல்லாம் வந்து இறந்து போயிரும். அதனால லேசா தண்ணி தெளிச்சு தெளிச்சு வைங்க. நீங்க எவ்வளோ நாள் கழிச்சு செடி வச்சாலும், தண்ணிய வந்து கொஞ்சம் நல்லா தெளிச்சு வைங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதில வந்து நான் வந்து தொழு உரம் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்க்க போறேன். ஏன்னா தொழு உரம் வந்து போட்டோம் அப்படின்னா தான் மண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கிறது வந்து தொழு உரம். அதனால தான் வயல்கள்லலாம் கூட ஒரு ஒரு தடவையும் வந்து எரு நெறைய போட்டு நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பியும் விவசாயம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பழமையான முறை அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப அது வந்து சிறந்த ஒரு இது. எல்லா இதுலேயும் இத தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து தொழு உரத்த இது மாரி போட்டு அந்த மண்ண திருப்பியும் நல்லா கலந்து விட்டுறணும். மண்ணும் அந்த தொழு உரமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி கலந்து விட்டுருங்க. தொழு உரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பழசா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நெறைய சத்து இருக்கும். இது வந்து மீன் அமிலம். மீன் அமிலம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இது செய்யறதுக்கு வந்து 40, 45 நாள் ஆகும். மீனோட கழிவுகள்ல வந்து வெல்லம் சேர்த்து கலக்கிறது. கலந்து அத வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த மாரி வந்து மீன் அமிலம் தயாராயிரும். இதிலேருந்து நீங்க 1 மூடி அளவுக்கு இந்த மண்ல ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க. சாதாரணமா வந்து 5 எம்எல் நீங்க மீன் அமிலம் எடுக்கிறீங்க அப்படின்னா, 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் தண்ணீல மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் செடி மேல ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஆனா, இப்ப மண்ல கலக்கும்போது நீங்க வந்து எதுவும் தண்ணிலாம் கலக்க வேண்டாம். 1 மூடி அளவுக்கு அதாவது 5 எம்எல் அளவுக்கு எடுத்து மண்ல போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல செஞ்சுட்டீங்க அப்படின்னா, மீன் அமிலம் வந்து நெறைய நுண்ணுயிரிகள வந்து உருவாக்கக்கூடியது. மண்ல வந்து நீங்க அது மாரி கலந்துட்டு, அதுக்கப்புறம் மண்ண நல்லா பெரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க எந்த செடிய வச்சீங்க அப்படின்னாலும், செடி வந்து சூப்பரா வளருங்க. நோய் தாக்குதலும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும்.
இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் வேப்ப எண்ணெயை தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். செடியில் வந்து பூச்சி பாதிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா வந்து சூப்பராக நல்லா செடி நல்லா வளரும். பூக்கள், காய்கள் எல்லாம் நிறைய பெருசு பெருசாக நிறைய காய்க்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து மண்ணை ஒவ்வொரு தடவையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது போல் செய்து பாருங்கள். அந்த சீசனில் வந்து உங்களுக்கு காய்கறி எப்படி காய்க்குது அப்படின்ட்டு நல்லா தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.